பாஜக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் பாஜக தலைவர்கள் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாஜக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் பாஜக தலைவர்கள் அதிமுக தலைமை நிலைய அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தந்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாஜக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் பாஜக தலைவர்கள் அதிமுக
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில தற்போது அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு தற்போது பாஜகவுடைய தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில தொகுதி பங்கீட்டு குழுவில யார் யார் இடம்பெறுகிறார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தொகுதி பங்கீடு குழுவிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தலைமையிய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணைக்குழு செயலாளர் கே.பி. முனுசாமி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மக்களவை மாநில செயலாளர்களுடைய வளர்மதி ஆகியோர் இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில பாஜகவுடைய மத்திய அமைச்சர், அதே போன்று தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் எல் முருகன், அதே போன்று மாநிலத்தினுடைய தலைவராக கூடிய நயினார் நாகேந்திரன், அதே போன்று பாஜகவுடைய மூத்த தலைவராக முன்னாள் மாநில தலைவராக முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தேர்தல் நடவடிக்கை எப்போதுமே களத்திலே எந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, கழகத்தின் சார்பிலே பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், வேட்புமனுவிலே தொடங்கி விருப்ப மனு கொடுப்பதாக இருக்கட்டும், விருப்ப மனு பெறுவதாக இருக்கட்டும், தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதாக இருக்கட்டும், எந்த நடவடிக்கைகளாக இருந்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே முன்னின்று அந்த தேர்தல் கள பணிகளை ஆற்றும் என்பது நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, கழகத்தினுடைய காவல் தெய்வமாக இரண்டரை கோடி தொண்டர்களை வழிநடத்திக்கூடிய புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கட்டும், இன்றைக்கு கழகத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தேர்தல் களத்திலே முன்னின்று செய்யக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு தேர்தல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திலே இந்த பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக தற்போது முதற்கட்டமாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை குறிப்பாக பாஜகவுடைய நிர்வாகிகளோடு எத்தனை தொகுதிகள் என்பது அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு ஊடகங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதே போன்று அந்த முறையான ஒரு அறிவிப்பினை வெளியிடுவார். இன்றைக்கு அதிமுகவுடைய தலைமை கழகத்திலே இந்த அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் அங்கீகரிக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமை கழகத்தில் வரவழைக்கப்பட்டு யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். முதற்கட்டமாக இன்றைக்கு பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவது என்பதற்கான தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு எத்தனை தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பார்கள். தொடர்ச்சியாக ஏற்கனவே தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளோடு பாஜக, பாமக, அமமுக, அதே போல் தமிழக மக்கள் முன்னேற்றம், ஐஜேகே, அதே போன்று புரட்சி பாரதம் கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி அனைத்து கட்சிகளோடும், அதாவது மதுராந்தகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருச்சி மதுரையிலே மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருச்சியிலே மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி 193க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தேர்தலிலே நேரடியாக களத்திற்கு சென்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் மேற்கொண்டு பல லட்சக்கணக்கான மக்களை ஒவ்வொரு தொகுதியிலும் தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை
பல்வேறு பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்து அவர்களோடு பல்வேறு கோரிக்கைகளை பெற்றிருக்கிறார்கள். அதே போல் அதிமுகவுடைய விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டு விருப்ப மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் அதிமுக பொதுச் செயலாளர் ஏற்கனவே டெல்லியிலே செய்தியாளர்களை சந்திக்கிற போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கை முழுமையாக வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 கட்டங்களாக குறைந்த அளவிற்கு ஏறக்குறைய 16க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்த மாபெரும் இந்த கூட்டமானது இன்றைக்கு தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாஜகவுடைய மத்திய அமைச்சராக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் எல் முருகன், மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அதே போன்று முன்னாள் பாஜக தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பாஜக தரப்பில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெறுகிறது. அதிமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் எஸ் பி வேலுமணி, அதே போன்று அதிமுகவுடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில குறிப்பாக இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்தவுடன் அதிகாரப்பூர்வமாக ஊடகங்கள் வாயிலாக பாஜகவிற்கு 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலிலே எத்தனை தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது குறித்த அறிவிப்பினை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது.